தலைப்பு செய்திகள். இந்திய கடற்பரப்பில் 2 இலங்கையர் கைது. படுகொலைகளுக்கு நீதி வேண்டும், சாணக்கியன் தெரிவிப்பு. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போராட்டம். அதிசொகுசு சுற்றுலா பயணிகள் கப்பல் யாழ் வருகை. ஜம்மு காஷ்மீர் நிலச்சரிவில் சிக்கி 38 பேர் பலி, 120 பேர் படுகாயம். இனி விரிவான செய்திகள். இந்திய கடற்பகுதியில் நின்ற படகில் இருந்த 2 இலங்கையரை இந்திய போலீசார் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட பதிவு இலக்கம் கொண்ட படகு ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக இந்தியாவின் வேதராணியத்தை அண்டிய கடல் பகுதியில் 2 இலங்கையர்களுடன் நின்றது. அந்த படகை இந்திய மீனவர்கள் இழுத்துச் சென்று கரை சேர்த்துள்ளனர். படகிலிருந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருவரும் வேதராணியன் போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மற்றும் மண்டூரில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நேரில் வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பிரசன்னத்துடன் நேற்று முன்தினம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படுகின்ற பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு சார் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் ஆராயப்பட்டு தீர்மானங்களும் எடுக்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பல விடயங்களை தீர்வு காணும் வகையில் முன்வைத்தார். ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எவ்வித சூழ்ச்சியும் செய்யவில்லை என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு மேலும் கூறியதாவது: இந்த அரசு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அந்த பொறுப்பிலிருந்து விலகிவிட முடியாது. நாம் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சூழ்ச்சி செய்யவில்லை. எனவே சிறு பிள்ளைத்தனமான அறிவிப்புகளை விடுப்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிறுத்த வேண்டும். செய்ய முடியும் என உறுதியளித்தே அனுர தரப்பினர் ஆட்சிக்கு வந்தார்கள். எனவே உறுதிமொழிகளை நிறைவேற்றி காட்ட வேண்டும். அந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் வரை நாம் அரசை பாதுகாப்போம். அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் எவ்வித குழப்பமும் இல்லை என தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் விவசாய நிலங்களை தனியார் நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக வன நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கும் எதிராக ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை முத்துநகர் பகுதியில் உள்ள 600 ஏக்கர் நெல் நிலம் இந்திய நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்படுவதை நிறுத்தவும் வன நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கு எதிர்ப்பை வலியுறுத்தியும் போராட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்தியிருந்தார்கள். போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர் செயற்பாட்டாளர்களான வசந்த முழுதலியகே மற்றும் லஹிரு வீரசேகர் ஆகியோர் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியே ஒரு மூத்த போலீஸ் அதிகாரியுடன் சூடான விவாதத்தில் ஈடுபட்டனர். உரையாடலின் போது 2 வாரங்களுக்கு முன்னர் விவாதிக்கப்பட்ட பிரச்சினைகளுக்கு அதிகாரிகள் தீர்வு காண தவறியதால் போராட்டம் நடத்தப்படுவதாக வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார். இன்று எங்களுக்கு பதில் தேவை. நீங்கள் எங்களிடம் பொய் சொல்ல முடியாது. இன்று ஜனாதிபதியின் செயலாளருடன் எங்களுக்கு ஒரு கலந்துரையாடல் தேவை. ஜனாதிபதி முன்னர் பேச்சுவார்த்தைகளுக்கான திகதியை உறுதியளித்திருந்தார். நிலைமை தாங்க முடியாத கட்டத்தை எட்டியதால் நாங்கள் இன்று வந்துள்ளோம் என்று முதலிகே போலீஸ் அதிகாரியிடம் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து MV எக்ஸ்பிரஸ் என்ற அதிசொகுசு சுற்றுலா பயணிகள் கப்பல் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளது. குறித்த கப்பல் இன்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் வருகை தர உள்ளதாக காங்கேசன் துறைமுக அத்தியட்சகர் பகிரதன் தெரிவித்துள்ளார். 10 தளங்களை கொண்ட மிகவும் பிரமாண்டமான இந்த கப்பலானது இந்தியாவிலிருந்து சுமார் 1391 சுற்றுலா பயணிகளுடன் புறப்பட்டு ஹம்பாந்தோட்டை திருகோணமலை ஊடாக காங்கேசன் துறையை வந்தடைய உள்ளது. இந்த கப்பலில் சுமார் 584 ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். குறித்த சுற்றுலா பயணிகள் கப்பலானது கடந்த 2023ஆம் ஆண்டு 9 தடவைகளும் 2024ஆம் ஆண்டு 6 தடவைகளும் இலங்கைக்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேரில் சந்தித்து உரையாடியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோரிடையில் இன்று அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது.
பல உலக தலைவர்களின் கவனங்களை இது ஈர்த்துள்ளது. இந்த சந்திப்புக்கு முன்னதாக அதிபர் ட்ரம்புடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் 13ஆம் திகதி காணொளி வாயிலாக சந்தித்து பேசியுள்ளனர். அப்போது ஜெர்மனியிலிருந்து காணொளி சந்திப்பில் கலந்து கொண்ட அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் புட்டினுடனான பேச்சுவார்த்தையில் உக்ரைன் மீதான போரை நிறுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அதிபர் ட்ரம்பும் மற்ற தலைவர்களும் உறுதியளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அதிபர் ஜெலன்ஸ்கி பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மரின் அலுவலகத்திற்கு நேற்று நேரில் சென்று அவருடன் கலந்துரையாடியுள்ளார். ஆனால் இந்த சந்திப்பில் பேசியவை குறித்து எந்த ஒரு தகவலும் தற்போது வரை வெளியாகவில்லை. முன்னதாக அமெரிக்க மற்றும் ரஷ்யா அதிபர்களின் சந்திப்பில் தங்களது நலன் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு ஆபத்தில் ஆழ்ந்துவிடக் கூடாது என அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்ட ஐரோப்பிய தலைவர்கள் கவலை கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் இந்த சந்திப்பில் உக்ரைன் மீதான போரை நிறுத்துவதற்கு அதிபர் புட்டின் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ரஷ்யா பல கடுமையான நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் போரை ஆதரிக்கும் விதமாக ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதால் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவின் நிதி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் இந்தியாவின் மீதான வரிகள் அதிகரிக்கப்படலாம் என எச்சரித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புட்டின் இன்று அலஸ்காவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் உக்ரைன் போர் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையே நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை திருப்திகரமாக அமையாவிட்டால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ப்ளூம்பர்க் தொலைக்காட்சிக்கு பெசன்ட் அளித்த பேட்டியில் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியவில்லை என்றால் வரி அதிகரிக்கப்படலாம். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா மீது 2ஆம் கட்ட வரிகள் மேற்கொள்ளப்படலாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் பலத்த மழை பெய்து வருகின்றது. இமாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து பல நாட்களாக அடைமழை பெய்து வருகின்றது. அத்துடன் நிலச்சரிவு, வெள்ளம் மற்றும் மேக வெடிப்புகளும் ஏற்பட்டு மாநிலம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் ஜோசிதி கிஷ்த்வார் பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 38ஆக அதிகரித்துள்ளது. நிலச்சரிவில் சிக்கி 120 பேர் படுகாயமடைந்துள்ளனர். 220க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கப்படலாம் என அஞ்சப்படுகின்றது. வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு பணியினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1975 வங்காளதேசத்தில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் ஜனாதிபதி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் கொல்லப்பட்டனர். 1998 பிரித்தானியாவில் வட அயர்லாந்து ஓமா நகரில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் கர்ப்பிணி பெண் உட்பட 29 பேர் கொல்லப்பட்டனர். 220 பேர் காயமடைந்தனர். 2005 இந்தோனேசிய அரசுக்கும் அச்சே விடுதலை இயக்கத்திற்கும் இடையே 30 ஆண்டு போரை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு லக்சிங்கில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டது. 2015 வடகொரியா தனது நேரத்தை அரை மணி நேரம் பின்னோக்கி நகர்த்தியது. இது ஒருங்கிணைந்த அனைத்துலக நேரத்திலிருந்து 8.5 மணித்தியாலங்கள் முன்னோக்கியதாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.